ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் நல்லபடியாக அமர்ந்து 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதம் முழுவதுமே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கிறது. 9ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல 6-12 அச்சுகளில் ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். 6ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஒரு 5ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார். மாதத்தினுடைய நடுப்பாதிக்கு பிறகு ஒரு 14ஆம் தேதி அளவில் வித்யாகாரகன் புதன் பகவான் உங்களுடைய 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி நல்லபடியாக குருவின் வீட்டில் 10ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை வாங்க இருக்கிற 10ஆம் இடம் அதி உன்னதமாக வலுத்திருக்கிறது. மங்கள யோகத்தில், சிவராஜ யோகத்தில், பிருமங்கள யோகத்தில் சுபத்துவமாக வலிமையோடு 10ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், உத்தியோகஸ்தானம் உங்களுடைய அதாவது இந்த பூமியில நீங்கள் எப்படி வாழ போகிறீர்கள்? வறுமையின் கொடுமையில வாழ போறீங்களா? செல்வ செழிப்போடு வாழ போறீங்களா? பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் அங்கீகாரத்தோடு ஒரு தைரியத்தோடு வாழ போறீங்களா? ஒரு கடைநிலையோடு வாழ போறீங்களா? இந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை 10ஆம் இடம் தீர்மானிக்கும். உண்மையில சொல்ற மார்கழி மாதத்துல உங்களுக்கு ஜென்மசனி என்பது ஒரு பெயருக்குத்தான் நடக்கிறது. அப்படி ஒன்றும் கைமுறி போகவில்லை. அற்புதமாக இருக்கிறது. ராசியிலே அதாவது உங்களுடைய யாதகம் நல்ல யோக யாதகமாக இருந்து நல்லதொரு தசாபுத்தி இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் மார்கழி மாதத்துல மீனராசிக்காரர்கள் கொடி கட்டி பறக்க முடியும். அற்புதமாக இருக்கிறது. பாக்கியாதிபதி மாதம் முழுவதுமே குருவின் பார்வையில உங்களுடைய 9ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே குருவின் பார்வையில நல்லபடியாக சுபத்துவமாக மலர்ந்திருக்கிறார், வளர்ந்திருக்கிறார். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மாதம் முழுவதும் 9ஆம் இடமும் 9ஆம் அதிபதியும் குறிச்சுக்குற தொடர்புகளோட அற்புதமாக இருக்கிறது. உண்மையில சொல்றேன், பாக்கியம் செயல்பட போகிறது, ஜீவனஸ்தானம் செயல்பட போகிறது. 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, அதாவது தனாதிபதியும் உங்களுக்கு அவர்தான், பாக்கியாதிபதியும் அவர்தான். செவ்வாய் பகவான் குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் இருக்கிறார். எதுவுமே கைமொறி போகாது. தொழில் அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. ஜென்மச்சனியா நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கே கொஸ்டின் மார்க் ஆயிருமே. நல்லதொரு யோக தசாபுத்தி மட்டும் நடந்து கொண்டிருந்தால் மீனராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்துல சாதிக்க முடியாது என்று எதுவுமே இல்லை. சுகஸ்தானம் வளர்த்திருக்கிறது. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது பயணங்களால நன்மை, செலவுகளால நன்மை, வெளிநாட்டு அமைப்புகளால நன்மை. அதாவது பயணங்கள் மூலம் ஈடுபட்டு நீங்கள் ஏதாவது சம்பாத்தியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், வண்டி வாகனம் ஓட்டுபவர்கள், வாகனங்கள் வைத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள், பயணங்களால எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. வெளிநாட்டு அமைப்புகளால எல்லா நன்மையும் நடக்க காத்திருக்கிறது. வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல வேண்டுமா? இப்போது நீங்கள் ஆரம்பிக்கலாம் அந்த பயணத்தை. தசாபுத்திகளின் அடிப்படையில் நிச்சயமான நன்மைகள் இருக்கிறது. வெளிநாடுகளோட வர்த்தக தொடர்பில் இருப்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி இந்த அமைப்புகள்ல நல்ல லாபங்களை பார்க்க முடியும். அதாவது 12ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது செலவுகளால நன்மை ஏற்படுமே. சுகஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு குருவின் பார்வையில சுப செலவுகளை பிரம்மாண்டப்படுத்தி தரப்போகிறார். நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கு இதை விட சரியான காலம் இருக்க முடியுமா? சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது செலவுகள் கன்ஃபார்மாக இருக்கிறது, சுப செலவுகள். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல குருவே இருக்கிறார். வண்டி வாகனம், வீடு வாசல், நிலம் வாங்க முடியும், நிலையான சொத்துகள் வாங்க முடியும், நகை நட்டு வாங்க முடியும், விலை உயர்ந்த கார், மோட்டார் பைக் வாங்க முடியும். நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கு சரியான காலம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐயா, ஒரு பிடி நிலமாவது வாங்கலாமா? ஐயா, தாராளமாக வாங்கலாம். பூமிகாரகன் உங்களுடைய பாக்கியாதிபதி, உங்களுடைய தனாதிபதி 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில மங்கள யோகத்துல மாதம் முழுவதும் இருக்கிறார். சுப செலவும் இருக்கிறது. 4ஆம் இடத்துல குருவுமே இருக்கிறார். உண்மையில சொல்றேன், நிலையான சொத்துக்களை நீங்கள் இப்போது வாங்கவில்லை என்றால் எப்போதுமே வாங்க முடியாது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது வண்டி வாகன கடன், அதாவது இந்த ஹவுசிங் லோன், வாகன கடன் வாங்கியாவது நிலையான சொத்துக்களை வாங்க வேண்டும். இப்போது உங்கள் கைகளுக்கு வருகிற நிலையான சொத்துகள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்வில் இருந்து நன்மைகளை தந்து கொண்டே இருக்கும். குரு பலம் எந்த ஆதிபத்தியத்தோடு ஏற்படுகிறதோ அந்த ஆதிபத்தியங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளலாமே. இந்த காலத்துல நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கு சரியான காலம். வண்டி வாகனம், வீடு வாசல், நகை நட்டு வாங்க வேண்டுமா? எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், வாங்குங்கள். சரியாக இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளலாம். உண்மையில சொல்றேன், இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல ஜென்மச்சனி நடக்கிறதான்னு சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட போகிறார்கள். அப்படி ஒரு அமைப்பே தெரியவில்லை.
பேருக்கு தான் ஜென்மசனி. கோச்சார அமைப்புல உங்களுக்கு அட்டகாசமா இருக்குது. 6ஆம் இடத்துல கேது இருக்கலாம் ஐயா. 6ஆம் இடத்துல கேதுவோ சனியோ செவ்வாயோ யாராவது ஒரு அசுபர் இயற்கை பாவர் ராகுவோ 6ஆம் இடத்துல தனித்து ஒருவராக இருக்கலாம். கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே கட்டுக்குள் இருக்கும். என்னதான் கடன் இருந்தாலும் அதை கட்டி தீர்ப்பதற்கான வருமானம் இருக்கும், அல்லது அதை சமாளிப்பதற்கான தைரியம் இருக்கும். அதாவது கடன்களால ஊரை விட்டு ஓட வேண்டி வரவே வராதுங்க, கட்டி தீர்த்து விட முடியும். கடனால பெயர் கெட்டு போகாது, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தியும் இருக்கும், புத்தியும் இருக்கும், பொருளாதாரமும் இருக்கும். 6ஆம் இடம் கேதுவின் இருப்பால எதிரிகளின் கொட்டத்தை அப்படியே அடக்குகிறது, நோய்களிலிருந்து உங்களை அப்படியே மீட்டெடுக்கிறது, கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். 6ஆம் இடம் 8ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்குது. 4ஆம் இடத்துல நிற்கிற குரு 8ஆம் இடத்தையும் பார்ப்பாரே. திடீர் அதிர்ஷ்ட லாபம், பங்கு சந்தை லாபம், உழைக்காமல் அடுத்தவருடைய பணம் உங்களுக்கு வருவது, மறைமுக தன லாபங்கள், அதாவது சுப கடன்கள் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், கடன் நோய் எதிர்ப்புகள் விலகும், வருமானத்தில் ஒரு குறையும் இல்லை, வேலை தொழில் வியாபார அடிப்படையில் இருந்த அனைத்து அசௌகரியங்களும் அப்படியே சரி செய்து தரப்படும். 10ஆம் இடம் என்றது சாதாரண இடமே இல்லை. ஒரு ஜோதிடனாக என்னால் தாராளமாக அதை புரிந்து கொள்ளலாம். அதாவது 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம், 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம். ஏதோ ஒரு அமைப்புல 10ஆம் இடத்தோட தொடர்புக்கு வந்தாலே சூரியனும் செவ்வாய் உங்களுக்கு அத்தனை நன்மைகளும் வேலை தொழிலால் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்க குருவின் பார்வையில சிவராஜ யோகம் மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சுக்கிரனும் வந்து அங்கே அமர்ந்து விடுவார். குறிச்சுக்குர தொடர்புகளோட 10ஆம் இடம் அதீதமாக சுபத்துவமாக மலர்ந்து வளர்ந்து இருக்கிறது. வேலை தொழில் வியாபார உத்தியோக அமைப்புகள்ல என்னென்ன அசௌகரியங்களை எல்லாம் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ, என்னென்ன மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று காத்திருந்தீர்களோ அனைத்தையும் செய்வதற்கான அற்புதமான காலம் இருக்கிறது. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், இருப்பிட மாற்றம், உத்தியோக மாற்றம், அதாவது அத்தனை அமைப்புகளையும் ஒரு மாற்றங்கள் நடக்க காத்திருக்கிறது. அத்தனை மாற்றங்களும் நல்ல மாற்றங்களாக இருக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஐயா. ஜென்மச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்னடா என்றால் எல்லாம் ஆகா ஓகோன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், மற்ற ஜோதிடர்கள் வேறு ஏதோ சொல்கிறார்கள் ஐயா. அதாவது சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சந்திரன் ஒளி குன்றி அமாவாசையை நெருங்கி கொண்டிருந்து அல்லது அமாவாசை சந்திரனாக இருந்து உங்களுக்கு இப்போது முதல் சுற்றாக ஏழரைச்சனி வந்து நீங்கள் சின்ன வயது இளம் வயதில் இருந்து 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். அகலக்கால் வைக்கக்கூடாது, யாரை நம்பி பணத்தை கொடுத்துடக்கூடாது, காதல் என்ற பெயர்ல கற்பை பறி கொடுத்து விடக்கூடாது. அதாவது ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திப்பதற்கு அபயோக தசாபுத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் மட்டும்தான் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். யாதவன் நல்ல யோக யாதவமாக இருந்து நல்ல தசாபுத்தியில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தால் உண்மையில சொல்றேன், அற்புதமான பொற்காலம் மார்கழி மாசம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது சூரியன் வடக்கிலிருந்து அப்படியே தெற்கு நோக்கி நகர்வதைத்தான் தட்சணாயன புண்ணிய காலம் என்று சொல்கிறார்கள். ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்குமே தட்சணாயன புண்ணிய காலம். இந்த தட்சணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கின்ற ஆடி மாதமும் சரி, மார்கழி மாதம், இந்த 2 மாதமுமே இறைவனை வணங்குவதற்கு அற்புதமான மாதமாக இருக்குது. ஆடி மாதம் என்று சொல்கிற போது ஆடி பூரம், ஆடி வெள்ளி, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி தபசு, ஆடி பட்டம், ஆடி கூழ், சொல்லிக்கொண்டே போகலாமே. ஆடி மாதம் முழுவதுமே விழாக்கோலம் போன்றிருக்குமே. மார்கழி மாதத்துல உண்மையில சொல்றேன், எல்லா ஆருத்ரா தரிசனம், ஆஞ்சநேயர் ஜெயந்தி, இந்த மார்கழி மாதத்துல திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் செய்வது எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்தது. மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்தத்துல சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து உடலையும் உள்ளத்தையும் சுத்தம் செய்து கொண்டு அதிகாலையில திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். மாறாத விதி. இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. ஆதிசங்கரர் இந்த பூமிக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியின் கருணையை பெறுவதற்கு அற்புதமான 21 பாடல்களை தந்துவிட்டு போயிருக்கிறார். கனகதாரா ஸ்தோத்திரம் மார்கழி மாதத்துல யாரெல்லாம் பாராயணம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு வறுமையின் பிடியிலிருந்து நீங்கள் நீங்க முடியும், செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ முடியும். அற்புதமான அந்த பதிகங்கள். அங்கம் ஹரே புலக பூஷணம் ஆச்சரயந்தி பிருங்காங்க நேவ முகுலாபரணம் தமாலம் அங்கே கிருதாகல விபூதிர் அபாங்க லீலா மாங்கல்ய தாஸ்து மம மங்கள தேவதாயா. மகாலட்சுமியை நோக்கி ஆதிசங்கரர் பாடி அற்புதமான கனகதாரா ஸ்தோத்திரம். அதாவது ஆதிசங்கரர் இன்னும் அற்புதமான நிறைய நூல்களை தந்திருக்கிறார். விவேக சூடாமணி, சிவானந்த லஹரி, பஜ கோவிந்தம், அத்வைத தத்துவம், ஆத்மபோதம், தத்துவபோதம், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம். கனகதாரா ஸ்தோத்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்துல மார்கழி மாதத்துல யாரெல்லாம் பாராயணம் செய்கிறீர்களோ செல்வத்தோடு நீங்கள் வாழ முடியும். சரியாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆதிசங்கர் என்று சொல்கிற போது பகவத்கீதையை உலகுக்கு தந்தவர் அவர்தான். அதாவது மகாபாரதத்துல குருஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த கேள்வி பதில்களை அப்படியே வெளியிலே எடுத்து அதற்கு பகவத்கீதை என்று பெயர் போட்டு உலகுக்கு தந்தவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரரை படியுங்கள். அற்புதமான இந்த மாதத்துல மார்கழி மாதத்துல
எல்லா நன்மைகளும் மீன ராசிக்காரர்களுக்கு நடக்கும். உங்களுடைய ராசிநாதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தோடு ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், உத்தியோகஸ்தானம், நீங்கள் யார் என்பதை உறுதி செய்வதற்கான இடம் 10ஆம் இடம். இந்த பூமியில எப்படி வாழ போறீங்களா? வறுமையின் பிடியில உழல போறீங்களா? செல்வ செழிப்போடு வாழ போறீங்களா? பட்டம் பதவியெல்லாம் உங்களை தேடி வர போகிறதா? அல்லது கர்ம கொடூரமான நோய் தாக்குதலில் வாழ போகிறீங்க? எப்படி இந்த பூமியில வாழ போறீங்க? 10ஆம் இடத்தை பார்த்து சொல்லிடலாமுங்க. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 10ஆம் இடம் அபரிவிதமாக மலர்ந்து வளர்ந்து சுபத்துவமாக வலிமையோடு இருக்கிறது. இந்த நேரத்துல நீங்கள் சோர்ந்து உட்காரக்கூடாது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஆண்டவனை வணங்கி வாழ்கிற போது மார்கழி மாதம் முழுவதுமே நற்பலன்களை அறுவடை செய்ய முடியும் மீன ராசிக்காரர்கள். ஜென்மச்சனி நினைத்து பயப்பட வேண்டாம். இயல்பாக நீங்கள் இயங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கைதேர்ந்த ஜோதிடரை அணுகி உங்களுடைய யாதகம் யோக யாதகமா, இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை செக் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது பரிகாரங்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சனி பகவான் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரே இடம் அன்னதானம். பசித்த உயிர்களுக்கு உணவு கொடுங்கள். அதாவது அழகாக சொல்வார்கள், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைபிடி, யாவர்க்குமாம் இன்னுரை தானே. அதாவது ஆலயத்துக்கு போற போது ஒரு பூவோ பழமோ வெறுங்கையோடு போகக்கூடாது, ஒரு இலையாவது கொண்டு போக வேண்டும். பசுவுக்கு ஒரு பிடி உணவு தானம் கொடுக்கலாம். இப்ப நீங்க சாப்பிடுகிற போது ஒரு பிடி உணவு எடுத்து எறும்புக்கோ காகத்துக்கோ வைத்து விட்டு சாப்பிடலாம். அன்னதானம் கொடுக்க வேண்டும். இது எதையுமே செய்ய முடியவில்லையா? 4 நல்ல வார்த்தைகளையாவது பேசுங்கள் ஐயா என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்கலாம். உண்மையில சொல்றேன், ஜென்ம சனியை நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஜென்மத்துல சனி இருந்தாலும் குருவின் வீட்டில் இருக்கிறார். நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் ஆஹா ஓஹோ அற்புதம் அட்டகாசம் அமர்க்கலாம். மீனராசிக்காரர்கள் ஒரு தடவை குலதெய்வத்தை சென்று நேரே வணங்கிவிட்டு மார்கழி மாதத்தை ஆரம்பிக்கலாம். எல்லா நன்மைகளும் உங்களுக்காக நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோ சந்திக்கிறோம். நமஸ்காரம்.